ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் மீடியம் சைஸ் இது ரெண்டுத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். அரை கிலோ அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேங்க. இது ஒரு 5 விசில் போல் வச்சுருக்கேன். இப்போ மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் நான் 5 விசில் தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹார்டான மட்டன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும்னா அப்படியே விட்டுடுங்க. இதில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.